வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் நியூ ஒரு ப்ரூச்சுவல் அனிமல் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். பிரைமேட் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த படத்தை பார்க்கறதுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகணும் இல்லையா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதாவது 2009 ஸோ யூஎஸ்ல ஒரு ஸ்டேட்டான கனெக்டிகட்ல ஸ்டாம்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு சிட்டியில வந்துட்டு சாண்ட்ரா அப்படின்றவங்க ஒரு சிம்பை பெட்டை அடாப்ட் பண்ணி டொமஸ்டிகேட் பண்ணி வளர்த்துட்டு வர்றாங்க, சொந்த குழந்தை மாதிரி. ஸோ அந்த பெட் ஒரு குறிப்பிட்ட ஒரு 14 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அடல்ட் ஸ்டேஜ், நல்ல ஒரு 240 பவுண்ட்ஸ் வெயிட் இருக்கும்போது அது ரொம்ப 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 ப்ரூச்சுவலாக பிஹேவ் பண்ணுச்சு. அவங்களோட ஃப்ரெண்டான சார்லா மாஸ் அப்படின்றவங்கள ரொம்பவே ப்ரூச்சுவலாக அட்டாக் பண்ணி அவங்களோட ஃபேஸை ரிப் ஆஃப் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க சாகுற நிலைமைக்கு போய் கிட்டத்தட்ட அவங்க மறுபிறவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான அவங்களோட ஃபேஸ் அக்லியாக மாறிச்சு. ஸோ அந்த அட்டாக் அப்போ ரொம்ப ஒரு இதாக பேசப்படுச்சு. ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற அளவு ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மூவி எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசியும் இருக்குது. ஸோ அந்த பேக் ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பார்த்துட்டு ரிவ்யூவை பார்த்தலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். கையில ஒரு சிம்பான்சி அடாப்ட் பண்ணிருக்காங்கல்ல, இவங்க ஸ்டாம்ஃபோர்ட் கனெக்டிகட்ல வச்சுட்டு வர்றாங்க. இந்த சிம்பான்சி இவங்க சொந்த பையன் மாதிரி வளர்த்தாங்க. இவங்களோட பேரு தான் சாண்ட்ரா. இவங்களோட ஹஸ்பண்டோட பேரு செரி. இவர் $50,000 இந்த சிம்பான்சியை வாங்கி கொடுத்தாரு. இந்த சிம்பான்சியை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறது, அதுக்கப்புறம் கார்ல அவுட்டிங் எங்க போனாலும் இவங்க கூட்டிட்டு போவாங்க. இதோட பேரு டிராவிஸ். இவங்க வெளியில ஸ்ட்ரீட்டுக்கு போனாலுமே இதை கையோட கூட்டிட்டு போய் சொந்த புள்ள மாதிரி வளர்த்தாங்க. இப்படி இருக்கல ஒரு நாள் நைட் இந்த சிம்பான்சி மூட் அவுட்டா இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அதை அப்படி ஒரு நாள் நைட் அவுட்டிங் கூட்டிட்டு போகும்போது அங்க உள்ள ஒரு ஜங்ஷன்ல கார் நின்றுட்டு இருக்கு. அப்போ அந்த வழியா வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த ஒரு பாட்டில இவங்களோட காருக்குள்ள தூக்கி போட்டுறான். அதை பார்த்து இது ரொம்ப வியர்டா ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பீஸ்ட் வெளியில வந்துச்சு. ஸோ ரொம்ப வியர்டா கத்திட்டு ஸ்ட்ரீட்ஸ்ல உள்ள எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்த எல்லாருமே அதை பார்த்து மிரண்டு ஓடுனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் போலீஸ் அங்க வர்றாங்க. அப்போ இந்த சிம்பான்சி அப்படியே அங்க உட்காந்துருது. ஸோ அதை கூல் பண்ணி எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த மற்ற எல்லாருமே டிராவிஸ் அப்படின்ற அந்த சிம்பை ஒரு வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது. சிட்டில இருந்து அனிமல் கண்ட்ரோல் ஆக்ட்ல இருந்து ஒரு ஆபீசர் ஃபோன் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க உங்களோட டிராவிஸ் இப்போ அடல்ட்டா இருக்கு. ஸோ அதனோட பிஹேவியர் இன்னும் மோசமாகலாம். அதனுடைய அந்த செக்ஸுவல் நீட்ஸ் அப்படின்றது ஃபில்ஃபில் ஆகல. ஸோ இதனால ஆபத்து மிக பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இவங்களோட கணவர் ஜெரி இறந்து போயிடாரு. இதனால இவங்க ரொம்ப சோகத்துக்கு ஆளாறாங்க. டிராவிஸுமே ரொம்ப சோகமா இருக்கு. இவங்க வீட்லயே ரொம்ப ஒரு சைலண்டா நிசப்தமா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்டு சார்லா நாஸ் வர்றாங்க. லாஸ்ட்ல இருந்த இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய மெமரிஸை ஷேர் பண்ண அவுட்டிங் போகும்போது அவங்க டிராவிஸை பேபி சிட்டிங் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் ஆஃப்டர் 4 வருடம் கழித்து டிராவிஸ்க்கு கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஏஜ் ஆச்சு. 5 ஃபீட் இருக்கான், 240 பவுண்ட்ஸ் வெயிட் இருக்கான், ரொம்ப ஒரு பீஸ்டா இருக்கான். இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாள் அவன் சாண்ட்ரா வீட்டில் அவங்களோட கார் கீ எடுத்துட்டு ரொம்ப ஒரு கிரேசியா ஓடுறான் காரை நோக்கி. ஆனா இவனுக்கு கார் கிட்ட போக அனுமதி கிடையாது. ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தால நோக்கி வேகமா போறவன் அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சாண்ட்ராவுக்கு. அவங்க ரொம்ப படபடப்பா இருக்காங்க. ஏன்னா இவனை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும், இவனை உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா முடியல. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவங்களும் லேட்டரா அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு டாயை கொண்டு வந்து டிராவிஸ்ட காமிக்கிறாங்க. இங்க வா டிராவிஸ், நான் சொல்றதை கேளு அப்படின்னு. ஆனா அவன் அவங்கள பார்த்து ரொம்ப வியர்டா கிரேசியா கத்துறான். ஸோ அவங்களுக்குமே பயமாகுது. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. வேகமா அவன் அவங்கள நோக்கி ஓடி வந்து அவங்கள கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்குன்னா ஒரு மிருகத்தனமா தாக்க ஆரம்பிக்கிறான். எப்படியா தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்க என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ கார்டனிங்ல அதை எடுத்து அவனை தாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே அவனை பாதிக்கவே இல்லை. அப்புறம் பச்சர் ரைப் எடுத்து 3 தடவை அவனோட கழுத்துல குத்துறாங்க. அப்படி இருந்து அவனுக்கு எதுவுமே ஆகல. அவன் திருப்பி தாக்கிக்கிட்டு தான் இருக்கான், அங்கங்க ஓடுறான். அதுக்கப்புறம் இவங்க காருக்குள்ள போய் பதட்டமா காரை லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அங்க போலீஸ் வர்றாங்க. போலீஸ் அவனை நேருக்கு நேர் பாக்குறாங்க. ரொம்ப அக்ரெசிவா இருக்கான். அதனால அவனை ஷூட் பண்றாங்க. இவனால மத்தவனுக்கு ஆபத்து அப்படின்னு. ஸோ அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. பட் அவங்க அதிர்ஷ்டவசமா உயிரோட இருக்காங்க. ஆனா அவங்களோட முகம் அப்படின்றதே இல்லை, ரொம்ப செதஞ்சு போயிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தாங்க.
மூச்சு மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களோட உயிரை காப்பாத்தினாங்க. பட் இப்போ அவங்களோட முகம்ன்றது ரொம்பவே மோசமா. இந்த பிரமிஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதோட பிளாட் வந்து அதாவது எப்படி ரேபிஸ் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ் வந்து ஹைட்ரோஃபோபியால வாட்டர் தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்களோ, அதே மாதிரி ஃபேமிலி அடாப்டட் சிம்ப், அது பேர் பென், அது வந்து ரேபிஸால இன்ஃபெக்ட் ஆகி ஹைட்ரோஃபோபியா வருது. ஸோ அது வந்து மங்கி ஃபோபியா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஹியூமன்ஸ்க்கு தண்ணி காட்டுச்சு. இதுதான் இந்த படத்தோட சிம்பிளான ஆன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங் ஸ்ட்ரெச்லேயே 3 கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லூசி, ஹானா அண்ட் கேட்டா ஆர் flying to Hawaii, but Lucy hasn't returned home in almost a year after the passing of her mother due to cancer. The family lives in remote house surrounded by nature. ஸோ இப்படி இவங்க சில் அவுட் பண்றதுக்கு வெக்கேஷனுக்கு தன்னோட ஃபேமிலிக்கு போறாங்கல்ல, அவங்களோட ஃபேமிலியில லூசியோட ஹியரிங் இம்பேர் டாடான ஆதம் அவர் இருக்காரு, லூசியோட சிஸ்டர் எலி இருக்காங்க, ஹானாவோட பிரதர் நிக் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் மெயினான ஒரு கேரக்டர் அந்த வீட்டில் இருக்கு. ஸோ பென் அப்படின்ற இவங்களோட ஃபேமிலி அடாப்ட் பண்ண சிம்ப், அதுக்கு அந்த வீட்டோட பேக் சைட்லேயே ஒரு கேஜ் அங்க அது இருக்கு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் இங்க போறாங்கல்ல, நான் சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்து அங்க என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸே சரி, பயங்கரமான இம்பாக்ட், ஒரு ப்ரூச்சுவல் சீன் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்துல வந்து ஒரு கிளாசிக் ஹாரர் டச் இருந்தது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ராபர்ட்ஸ் வந்து கிரேட் ஜாப், அதாவது டேஞ்சர் அப்படின்ற அந்த விஷயத்தை கான்ஸ்டன்டா ஸ்கிரீன் பிளேல செட் பண்ணியிருப்பார் அந்த பீசஸை. இந்த படத்துல வரக்கூடிய ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப கிரவுண்டட் ப்ரூச்சுவாலிட்டி, என்னங்க இந்த மாதிரி அப்படின்ற லெவலுக்கு ஹாரர் ஃபேன்ஸ்க்கு இருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவு டைரக்டர் ராபர்ட்ஸ் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வைல்ட் அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நீங்க என்னதான் வந்து ஒரு வைல்ட் அனிமலை பெட்டா வளர்த்தாலுமே அது அதனுடைய மிருகத்தனத்தை எப்பவாவது ஒரு சூழல்ல அதையுமே அறியாம வந்துரும் அப்படின்ற அந்த விஷயத்த ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளேல சொல்லியிருக்காரு. That's a clear command of how to set up a cool, scary, funny, execute and move on before its tail, and that's a testament to Robert's skill as a director and co-writer alongside scribe Ernest Wright. முக்கியமா the primate delivers enough tension, atmosphere and surprisingly grounded brutality to rise above expectation. One of the film biggest strength, its commitment to tension. முக்கியமா ராபர்ட் keeps pace, focus and tight அப்படின்னு சொல்லுவேன், allowing dread to build gradually rather than relying solely on jump scares அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது அன்செட்லிங்காக இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில் ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் ஸ்ட்ராங் ஓப்பனிங் சீக்வன்ஸ், இது எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. இந்த படத்தில் வீக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் வந்து ஆடியன்ஸை ஃபூலாக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த ப்ரோட்டோகனிஸ்ட் அப்படின்ற கேரக்டரும் சரி, ரொம்பவே ஒரு டெப்த் இல்லாத கேரக்டர்ஸ், நிறைய எல்லா கேரக்டர்ஸுமே டெப்த் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து ஒரு சிம்பான்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு ஃபோன் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும், அதை ஸ்விம்மிங் பூலில் மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆடியன்ஸை ஃபூலிஸாக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து ஒரு சில இடங்கள் ப்ரெடிக்டபுளாக இருக்கும். பட் கமர்ஷியலாக ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஒரு பெஸ்ட் ஃபிலிம் கிடையாது. பட் பெஸ்ட் என்டர்டைனிங் கமர்ஷியல் ஒரு மெட்டீரியல் தான் இந்த படம். மித்தபடி இந்த படத்தில் குறைகள் அப்படின்னு நான் சொல்லணும்னா, நான் சொன்ன மாதிரி ஹவாயில் எப்படி வந்துட்டு ரேபிஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஸ்டின் பண்ணால் இன்னும் ஒரு எபிசோட் போகும். ஸோ ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற இந்த பர்பஸில், பொழுதுபோக்குக்காக ஒரு பெஸ்ட் ஃபிலிம், ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் என்டர்டைன் அப்படின்ற அந்த பர்பஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.